வணக்கம், பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவோட பர்பஸ் முழுசாக புரியும். அதாவது டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங்கை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பாலிபாண்ட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வச்சு நம்ம மேலே கோட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது இல்லாமல் மொட்டை மாடியில் நம்ம இந்த 2 கோட்டை பாலிபாண்ட் அடித்தாலும் இது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே ப்ரொடக்டிவிட்டி கோட் ஒன்று நம்ம அடித்தாகணும். மேபி அது கூல் ரூஃப் பெயிண்ட்டாக அடிச்சிட்டோம் அப்படின்னா சம்மரில் ஹீட்டு கீழே வராமல் இருக்கிறதையும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம மொட்டை மாடியில் டைல்ஸ் ஒட்டி இருந்தாலும், தட்டோடு ஒட்டி இருந்தாலும், அல்லது சாதாரணமாக சிமெண்ட் தளம் வச்சுருந்தாலும் அதில் மேலே வெடிப்பு வந்திருக்கும், கிராக் வந்திருக்கும். அந்த கிராக்குக்கு இப்படி பாலிமரை கலந்து அந்த கிராக்கெல்லாம் ஃபில்லிங் பண்ணலாம், நம்ம வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி நம்ம ஃபில்லிங் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு கோட்டு ஃபஸ்ட்டு பாலிமரை அடிச்சுட்டு திருப்பி அந்த கிராக் இருக்கிற இடங்களில் இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணணும். ஸோ இப்படி ஃபில்லிங் பண்ணிவிட்டு திருப்பி 2வது கோட்டு பாலிமர் நீங்கள் அடிச்சிடும் போது மேலே டாப் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா முழுன்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வெடிப்பும் குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி தண்ணி அந்த கிராக் வழியாக லீக்கேஜ் ஆகிறதும் நின்று போயிடும். ஸோ இதை நம்ம அவசியம் பண்ணணும். அதாவது புதுசாக ஒரு கட்டடம் கட்டின உடனே ரூஃபில் லீக்கேஜ் ஆகுதுங்க, காங்கிரீட் போட்டோம், நாங்கள் உடனே க்யூரிங் பண்ணாமல் விட்டுட்டேன், லீக் ஆகுதுன்னு சொல்கிறவங்க இந்த பாலிபாண்டை ஃபஸ்ட்டு கைப்பிடிச்ச ஒரு கட்டின பிறகு கைப்பிடிச்சவத்துலேருந்து ஒரு 6 இன்ச்சு ஹைட்டுக்கும், அதே இதில் கீழே தரையில் எல்லா இடத்துலையுமே 2 கோட்டை பாலிமர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் டைல்ஸ் ஓட்டலாம், இல்லை நான் சுருக்கி போடுறேன் அப்படிங்கிறதோ அல்லது கூல் ரூஃப் டைல் ஓட்டுறதோ அது எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ வாட்டர் லீக்கேஜ் எங்கே இருக்குதோ அங்கே இந்த பாலிமர் பண்ணலாம். அது நீங்கள் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்காக இருக்கலாம், ரூஃபாக இருக்கலாம், டாய்லெட்டோட சங்கனாக இருக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் மொட்டை மாடியில் நீங்கள் தட்டோடோ அல்லது கூல் ரூஃப் டைலோ ஒட்டுறீங்கன்னா ஸ்பேசர் ஜாயிண்ட் வச்சு ஒட்டணும். அப்போ தான் அந்த 2 டைலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டை நீங்கள் கிராக் ஃபில்லிங்க்கு பாலிமரோ அல்லது எபாக்சியோ ஏதோ ஒரு மெட்டீரியலை வச்சு நீங்கள் ஃபில்லப் பண்ண முடியும். இப்படி நீங்கள் பாலிமர் 2 கோட்டு நீங்கள் பாலிபாண்டில் அடிச்சுட்டு அது மேலே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி டெரகோட்டா ரெட் இருக்குது. இது வாட்டர் ப்ரூஃப் டெரகோட்டா ரெட்டு. இந்த வாட்டர் ப்ரூஃப் டெரகோட்டா ரெட்டையும் நீங்கள் டாப்பில் நீங்கள் அடிக்கலாம். ஸோ இப்படி அடிக்கும்போது என்னென்னா இது நடந்துகிட்ருப்போம் அப்படின்னா கண்ணு கூசும் அப்படிங்கிற மாதிரி இடங்களுக்கு இதை தாராளமாக அடிக்கலாம். இல்லை அந்த இடத்துல அக்சஸ் இல்லை, வெறும் மொட்டை மாடி ஹீட் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒயிட் கலரு வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் இருக்குது. இது சம்மர் கூல் கோட்டாகவும் வேலை செய்யும். அதாவது சம்மர் டயத்தில் ஹீட்டை கீழே விடாமல் ஹீட்டை ரிஃப்ளெக்ஷன் பண்ணுற வேலையை செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கோட்டு நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் கோட் அடிக்கிறது ஏசியெல்லாம் வச்சுருக்கக்கூடிய பில்டிங்காக இருந்துச்சுன்னா அதில் ஹீட்டு கீழே வர்றது குறையும் பொழுது அப்போ அந்த ஏசி இருக்கக்கூடிய பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் செலவு குறையும். ஸோ அதிக லோடு எடுக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் கலரோட நம்ம நிறுத்தணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒயிட் கலரோட கலர் பிக்மெண்ட்டை சேர்த்தியும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த மெட்டீரியல் தேவைப்படுறவங்க தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், அனுப்பி வைப்போம். நன்றி, வணக்கம்.